வணக்கம். நம்ம இதயம் ஒரு செகண்ட் கூட நிக்காம ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டே இருக்கு இல்லையா? இந்த அற்புதமான தாளத்துக்கு பின்னாடி ஒரு செம்ம காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டை தான் நாம அலசி ஆராய போறோம். நம்ம உயிரோட ஆதாரமா இருக்கிற இந்த ஹார்ட் பீட் எப்படி உருவாகுதுன்னு வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம இதயம் கிட்டத்தட்ட 1,00,000 தடவை துடிக்குதாம். அதுக்கு ரெஸ்டே கிடையாது. இந்த நான் ஸ்டாப் உழைப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? இதயத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தான். சரி வாங்க, அந்த சிஸ்டத்தோட ரகசியங்களை ஒன்னொன்னா நாம இப்ப பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா 5 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இதயம் எப்படி ஒரு டீமா வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதோட எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட அனாட்டமி, அதுக்கடுத்து செல் லெவல்ல நடக்கிற ஃபாஸ்ட் மற்றும் ஸ்லோ ரியாக்ஷன்ஸ், அப்புறம் டைமிங்கோட முக்கியத்துவம், கடைசியா இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் செய்யப்படுது, இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன ஆகும்னு கிளினிக்கல் விஷயங்களையும் பார்க்கலாம். சரி, நம்மளோட டாபிக் ஃபங்க்ஷனல் சின்சிட்டியம். அதாவது இதயம் ஒழுங்கா ரத்தத்தை பம்ப் பண்ணணும்னா அதுல இருக்கிற கோடிக்கணக்கான மசில் செல்கள் எல்லாம் ஒன்னா ஒரு டீம் மாதிரி வேலை செய்யணும். தனித்தனியா இல்லாம எல்லாம் சேர்ந்து ஒன்னா செயல்படுற இந்த விஷயத்தை தான் நாம ஃபங்க்ஷனல் சின்சிட்டியம்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா இதயத்தோட கோடிக்கணக்கான செல்கள்லாம் நான் வேற நீ வேறன்னு இல்லாம ஒரே யூனிட்டா ஒருமித்த அணியா செயல்படுது. இதுதான் எஃபிஷியண்டா பிளட் பம்ப் பண்றதுக்கு அடிப்படையே. ஆனா இந்த டீம் ஒர்க்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது ஒரு டைமிங் கேப். இதயத்தோட மேல் அறைகள், அதாவது ஏட்ரியா, சுருங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன இடைவெளி, ஒரு செகண்ட்ல 1/6 நேரம் கழிச்சு தான் கீழ் அறைகளான வென்ட்ரிக்கிள் சுருங்குது. எதுக்கு இந்த சின்ன கேப் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த கேப் தான் வென்ட்ரிக்கிள்ஸை ரத்தத்தால முழுசா நிரம்புறதுக்கு டைம் கொடுக்குது. அடுத்து நாம இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டத்தோட முக்கியமான பாகங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் இதயத்துக்குள்ள எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுதுன்னு நாம அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். இங்க பாருங்க, இதுதான் இந்த எலக்ட்ரிக் சிக்னலோட முழு பயணம். எஸ்ஏ நோட்ல ஸ்டார்ட் ஆகி இன்டர்நோடல் பாதைகள் வழியா போய் ஏவி நோட அடையுது. அங்க இருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் மற்றும் புர்கிஞ்சு ஃபைபர்ஸ் மூலமா இதயம் முழுக்க இந்த சிக்னல் பரவுது. இந்த மொத்த பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் இந்த சைனோஏட்ரியல் நோட், இல்லைனா எஸ்ஏ நோட். இதை நம்ம இதயத்தோட நேச்சுரல் பேஸ் மேக்கர்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஹார்ட் பீட்டுக்கான எலக்ட்ரிக் சிக்னலும் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்ப இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, மேல் அறைகள்ல இருந்து கீழ் அறைகளுக்கு, அதாவது ஏட்ரியால இருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு எலக்ட்ரிக் சிக்னல் போக இருக்கிற ஒரே ஒரு வழி இந்த ஏவி நோட் மட்டும்தான். வேற எந்த வழியும் கிடையாது. இது ஒரு முக்கியமான செக் போஸ்ட் இல்லனா ஒரு கேட் கீப்பர் மாதிரி வேலை செய்யுது. சரி, இது வரைக்கும் நாம மேலோட்டமா பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டீப்பா செல் லெவலுக்குள்ள போக போறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம இதயத்துல 2 விதமான ஆக்ஷன் பொட்டென்ஷியல்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ், இன்னொன்னு ஸ்லோ ரெஸ்பான்ஸ். வென்ட்ரிக்கிள் மசில்ல இந்த ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸும் எஸ்ஏ நோட்ல ஸ்லோ ரெஸ்பான்ஸும் நடக்குது. இது ரெண்டுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசங்கள்னு இப்ப நாம பார்க்கலாம். முதல்ல வென்ட்ரிக்கிள் மசில்ல நடக்கிற ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸை பார்க்கலாம். இங்க ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். சோடியம் அயான்ஸ் வேகமா செல்லுக்குள்ள வர்றதால டக்குன்னு ஒரு டீபோலரைசேஷன் நடக்குது. இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிளாட்டோ ஃபேஸ், அதாவது கால்சியம் அயான்ஸ் மெதுவா செல்லுக்குள்ள வர்றதால இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் கொஞ்ச நேரத்துக்கு நீடிக்குது. இந்த டைம் தான் இதயம் நல்லா சுருங்கி ரத்தத்தை பம்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆனா எஸ்ஏ நோட்ல விஷயம் கொஞ்சம் வேற மாதிரி. இங்க ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் ஸ்டேபிளாவே இருக்காது. அதனால தான் அது தானாவே சிக்னலை உருவாக்க முடியுது. இங்க இருக்கிற ஃபன்னி சோடியம் சேனல்ஸ் தான் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபயரிங்குக்கு காரணம். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, வென்ட்ரிக்கிள் மாதிரி இங்க சோடியத்தால டீபோலரைசேஷன் நடக்காது. அதுக்கு பதிலா கால்சியம் அயான்ஸ் உள்ள வரதால நடக்குது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஓகே, அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த எலக்ட்ரிக் சிக்னல் இதயத்தோட ஒவ்வொரு பகுதியிலையும் ஏன் வேற வேற ஸ்பீட்ல போகுது? அந்த வேக மாற்றத்தோட முக்கியத்துவம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்களேன், வேகத்துல எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. எஸ்ஏ நோட்ல மெதுவா ஆரம்பிக்கிற சிக்னல் ஏவி நோடுக்கு வந்ததும் ஒரு நத்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆயிருது. ஆனா அங்கிருந்து புர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு போனதும் ஒரு மின்னல் வேகத்துல பயணிக்குது. இந்த ஸ்பீட் மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உங்களுக்கே ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா? எதுக்காக இந்த சிக்னலை ஏவி நோட்ல வேணும்னே இவ்வளவு ஸ்லோ பண்ணணும்? அதுக்கு பதில் இதுதான்.
அந்த சின்ன டிலே, அதாவது கிட்டத்தட்ட 0.13 செகண்ட்ஸ், அந்த டைம்ல தான் ஏட்ரியா முழுசா சுருங்கி அதுல இருக்கிற ரத்தத்தை வென்ட்ரிகல்ஸ்குள்ள அனுப்புது. சிம்பிளா சொன்னா வென்ட்ரிகல்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்குது. இதனால பம்பிங் ரொம்ப எஃபிஷியன்ட்டா நடக்குது. எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டான டிசைன் பாருங்க. இன்னொரு பக்கம் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ்ல ஏன் அவ்வளோ ஸ்பீடுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிவேகம் தான் சிக்னல் 2 வென்ட்ரிகல்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் பரவ உதவுது. இதனால 2 வென்ட்ரிகல்ஸும் ஒன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா சுருங்கி ரத்தத்தை உடம்புக்கு பம்ப் பண்ணுது. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த அருமையான சிஸ்டம் எப்படி கண்ட்ரோல் செய்யப்படுது, இதுல ஏதாவது கோளாறு வந்தா என்ன நடக்கும், வாங்க பார்க்கலாம். நம்ம ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் தான் இதயத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இதுல 2 பிரிவு இருக்கு. பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் இதய துடிப்பை மெதுவாக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா சிம்பத்தட்டிக் சிஸ்டம் இதய துடிப்பையும் அது சுருங்குற வேகத்தையும் அதிகரிக்கும். சிம்பத்தட்டிக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, அது நார் எபினெஃப்ரின்ங்கிற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அது பீட்டா 1 ரிசெப்டார்ஸ்ல ஆக்ட் பண்ணி சோடியம், கால்சியம் அயான்ஸ் எல்லாம் செல்லுக்குள்ள அதிகமா போக வைக்கும். இதோட விளைவா ஹார்ட் ரேட்டும் அதிகமாகும், இதயம் சுருங்குற விசையும் அதிகமாகும். சரி, ஒருவேளை இந்த ஏட்ரியால இருந்து வென்ட்ரிகிள்ஸ்க்கு வர்ற எலக்ட்ரிக் சிக்னல் பிளாக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த நிலையை தான் ஏவி பிளாக்னு சொல்றோம். அப்போ நம்ம புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் ஒரு எமர்ஜென்சி பேஸ் மேக்கரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா அதோட வேகம் ரொம்ப ரொம்ப கம்மியா, நிமிஷத்துக்கு 15லேருந்து 40 துடிப்பு தான் இருக்கும். இந்த புது பேஸ் மேக்கர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் வரும் பாருங்க. அப்போ மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சு திடீர்னு மயக்கம் வரலாம். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஸ்டோக்ஸ் ஆடம்ஸ் சிண்ட்ரோம். அப்போ இன்னைக்கு நாம பார்த்தது வெறும் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் மட்டும் இல்ல, அது ஒரு நுணுக்கமான, தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு உயிரோட்டமான சிஸ்டம். இந்த ஒரு அற்புதமான டிசைன் தான் ஒவ்வொரு இதய துடிப்புலையும் நம்ம வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு போகுது. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.